Hi guys, good morning to everyone and welcome to the channel Ada247 Tamil here. So எல்லாரும் ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படின்னா kindly verify whether my audio video எல்லாமே clear இருக்கா அப்படிங்கிற confirmation கொடுத்துருங்க. And let me start with our today's editorial part and we'll start with our today's session also here. Yes guys, can you just get me your note here? எல்லாருக்கும் என்னோட voice audible இருக்கா இல்லையா? ஏதாவது buffering issue இந்த மாதிரி ஏதாவது problem இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி intimate பண்ணுங்க. I'll correct with all the problems and everything right now itself here. ஓகே ஐ ஹோப் ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நடுவில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் இன்டிமேட் பண்ணி விடுங்க. லெட் மீ கரெக்ட் வித் இன் ஃபியூ செகண்ட்ஸ் இட் செல்ஃப் ஹியர். ஓகே நவ் கம்மிங் வித் டுடேஸ் கோட் ஆஃப் த டே. இன்னியோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் யோர் சம்டே ஆஸ் டுடே. இந்த வேர்ட் வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். மேக் சம்டே ஆஸ் டுடே. மேக் யோர் சம்டே ஆஸ் டுடே அப்படிங்கிறது தான் இன்னையோட பர்டிகுலர் லைன். அதாவது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செய்ய போகிற சில விஷயங்களை ஏன் இன்னைக்கே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் லைனோட ஒன் அண்ட் வழி மீனிங் ஹியர். ஸோ நம்ம எப்போவுமே இதை இன்னைக்கு வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், லெட் மீ டூ இட் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். அது படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். ஸோ அந்த சம்டே என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செய்ய போகிற விஷயத்த ஏன் இன்னைக்கே செய்யக்கூடாது, தட் இஸ் வாட் மேக் இட் டுடே ஹியர். ஸோ மேக் யூர் சம்டே ஆஸ் டுடே. டெஃபினெட்லி உங்களுக்கான ஒர்க் நிறையவே காத்துக்கிட்டு இருக்கும். Do it and win in all the conditions whatever you're going to start with that here. And let's start with our today's quiz of the day. What is a synonym of the word rambunctious? Rambunctious. What's the meaning of rambunctious? Anyone can get me the answer here? Rambunctious அப்படிங்கிற வேர்டோட meaning? Yes guys, what is the answer of the word rambunctious அப்படிங்கிறது? Since the word வந்து OUS அப்படின்னு எண்ட் ஆயிருக்கிறதுனால அதிகபட்சம் இந்த வேர்ட் வந்து adjective உடைய ஃபார்மேட்ல இருக்கு. So adjective na quality. What type of a quality they are saying from this particular word here? Rambunctious. What's the meaning of the word? Rambunctious அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is nothing but here it is boisterous. அதாவது என்னன்னா uproaring, ரொம்ப இருக்கிறதுல கோவமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கோவம் அதிகமாக வரக்கூடியது அப்படிங்கிறது தான் uproaring அப்படின்னு சொல்லலாம். or we can say by the word like exuberant அப்படின்னும் சொல்லலாம். Exuberant is also one among the word we can consider here. So exuberant, uproaring and even extremely anger, ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறது அப்படின்னு கூட சொல்லலாம். So that is what boisterous will be the perfect answer for this particular question here. So quiet na அமைதியான நிலைமை, அமைதியான சூழலை உருவாக்கக்கூடியது quiet அப்படிங்கிற word. And we have the word demise, right? Demiseங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா death. கண்டிப்பா வந்து ஒரு பர்சனோட டெத்தை வந்து demise அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so demise is nothing but we can say the word is death, ஒரு பர்சன்ஸோட death. Restrained அப்படின்னா என்ன? இதை இதுக்கப்புறம் செய்யாம தடுக்கிறது அப்படிங்கிறது தான் restraint அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். So according to it we can say rambunctious அப்படிங்கிற வேர்டோட ஒன் அண்ட் ஒன்லி மீனிங் இஸ் boisterous. Boisterous is the only answer. அதனோட எக்ஸ்ட்ரா மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா uproaring அப்படின்னு சொல்லலாம், or we can say like exuberant also will be right here, or we have to say the word like extremely, which is also perfect answer. Okay guys, is that clear? இந்த வேர்டோட மீனிங் என்னன்றது எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? Or do anyone have any doubts or queries with that word here? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த வேர்ட்ல? Okay, I hope so. யாருக்குமே எந்தவித டவுட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். Now let's start with today's revision vocab here.
ஐ திங்க் நம்ம ரெகுலராக நிறைய வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வேர்ட்ஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவிஷன் வெக்காபில் வச்சு மட்டும்தான் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை டு ரிவைஸ். நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இது இன்னைக்கு நேற்று எடுத்த வேர்ட்ஸை மட்டும் ஐம் நாட் கோயிங் டு டேக் இட் ஆஸ் அ ரிவிஷன். என்னைக்கு வேணாலும் இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வேணாலும் அந்த வேர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், படிச்சிருக்கலாம். அந்த படித்த அந்த வேர்டை மட்டும் தான் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாட் எனி திங் லைக் ஆல்வேஸ் டெய்லி ரிவிஷன் வெக்காபில் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் நீங்கள் ரிவைஸ் அது இன்னோட கொஸ்டினாகவும் இருக்கலாம் அல்லது எக்ஸாமோட கொஸ்டினாகவும் இருக்கலாம். Okay, and the first word of today's one is here. அதுக்கு முன்னாடி I hope யாருமே இன்னும் வீடியோவை லைக் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Please do like my video guys. Can everyone give me a like for the video? எல்லாரும் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுங்க வீடியோவுக்கு. And please do share it with your friends here. உங்க friends எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட எடிட்டோரியல் செஷன்ல நிறைய பேர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தான் it will be very interesting. இன்னும் நிறைய interesting words, interesting parts எல்லாமே நம்மளால கெட் பண்ண முடியும். So make everyone to attend the session also here. Okay? Now coming with our today's first word is palpable. What is the meaning of the word palpable? Palpable அப்படினா என்ன? Liked. Okay, thank you Hema, thank you for giving a like for the video. Yes, what is the meaning of palpable? Palpable அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? What is the meaning of the word palpable, which is the most important word? Shanmuganathan, hi. இடத்துல ஏபிள் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? ஏபிள் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அதிகபட்சம் அது எபிலிட்டி அப்படிங்கிறது தான். எபிலிட்டி. பட் ஆனா முன்னாடி இருக்கிற வேர்டு இருக்கா இல்லையா, பல்ப். பல்ப் அப்படிங்கிற வேர்ட் வந்து பாசிட்டிவ் சென்ஸா நெகட்டிவ் சென்ஸான்னு கெட் பண்ணீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் யுவர் ஆன்சர் ஹியர். தட் இஸ் வாட் very clearly visible or noticeable. எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றத தான் palpable. It is a palpable situation. அதாவது என்னன்னா visible situation or noticeable part here. I think இப்போ எல்லாத்துக்குமே நிறைய noticeable things என்னன்னு கேட்டிங்கன்னா COVID-19 vaccine தான். ஸோ இந்த COVID-19 வேக்சின் வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கு, நோட்டிசபிள் ஃபார்மேட்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ எவிடன்ஸ் இருக்குங்கிறத சொல்றது தான் they are saying by the word palpable. It is not a reason சொல்ல முடியாது, ரொம்ப கிளியரா visible evident வேணாம்னு சொல்லலாம். Okay, evidently can be considered here. Second word, comorbidities. What's the meaning of the word comorbidities? Yes, what's the meaning of the word comorbidities? Comorbidities இங்கிற வேர்டோட மீனிங் என்ன? Okay, comorbidities அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஓரியன்டட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வேர்ட் வந்ததுனாலே கண்டிப்பாக COVID-19 பேராகிராஃபை பற்றின பேராகிராஃப் தான் இருக்க போகுது. ப்ளஸ் டிசீஸ் ஓரியன்டட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா மோர் தேன் ஒன் டிசீஸ். ஒரே டைமிங்கில் ஒரு ப்ராப்ளமுக்கு பதிலாக மல்டிபிள் ப்ராப்ளம் இன் அ சேம் பர்சன் அட் சேம் டைம் இன் சேம் பர்சன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே பர்சனில் நிறைய டிசீசஸ் அட் த சேம் டைம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கோமார்பிடிட்டிஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் வேர்ட் ஹியர். Comorbidities, it means here like disease now, but multiple diseases at same time in the same person will be called as comorbidities. And next word, prominent. ஏனாச்சு யாருமே ஆன்சர் சொல்லாம இருக்கீங்க? What is the answer? prominently அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? the same thing importantly or we can say like evidently, substantially அப்படின்னு கூட சொல்லுவாங்க. so which means like இப்போதைக்கு எதுக்கு நம்ம முக்கியமான priority கொடுக்கணும், which is the needed one, which is the majority one அப்படின்னு சொல்றது தான் prominent அப்படிங்கிற வேர்டோட exact meaning here. okay,
And next word, indicative. Indicative, what will be the right answer for the word indicative? Indicative. That's right, exactly guys. But வந்து again around 10 members மேல வாட்ச் பண்றீங்க. பட் அதுலயே நான் 4 likes தான் கெட் பண்ணியிருக்கேன். ஈவன் நம்மளோட எடிட்டோரியல்ல it will be around 50 watching. பட் இன்னைக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு. So please do share the video to the friends here guys. Ask them to join live. Live பத்தின ஒரு awareness இல்லையா, or they're not interested. I don't know what was the issue here. Is it an identity? Yes, we can say indication அப்படிங்கிறது வந்து identity இந்த மாதிரி இருக்க போது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதா இண்டிகேட்டிவ். தட் இஸ் வாட் a sign or symptoms. இப்போ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளமுக்கு முன்கூட்டியே சில இண்டிகேஷன்ஸ் காமிக்கும். அந்த இண்டிகேஷனை தான் they used to say by the word symptoms. So symptoms is the right answer for this particular word here. Indicative can be said like a sign, or we can say by the word like symptoms. All these words will be the right word here. Okay. Coming with fifth one, glitches. Glitches அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which is nothing but here temporary malfunction. தற்காலிகமாக செயல் இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தற்காலிகமாக செயல் இழக்குது, இல்லை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறது தான் டெம்பரவரி மால்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் கிளிச்சஸ். அ கிளிச் எக்கர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னென்னா ஒரு சின்ன மால்ஃபங்க்ஷன். அந்த ப்ராப்ளமை வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ணிடலாம். பட் இட் வாஸ் அ வெரி ஸ்மால் அ மைன்யூட் மால்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் கிளிச்சஸ். I hope this also we have seen in day before yesterday's editorial, right? So glitches is nothing but temporary malfunction will be the right answer here. Now let's move on with our today's editorial words here. இன்னையோட எடிட்டோரியல் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, as I said, நம்மளோட கோமார்பிடிட்டிஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போதே நல்லா தெரியும். கண்டிப்பாக இன்னைக்கு COVID-19 பேஸ் பண்ண பேராகிராஃப் இருக்குது. ஸோ COVID-19 பேராகிராஃபில் என்ன இஷ்யூ, இன்னைக்கு கோவிட் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை அவனோட வேக்சினை பற்றி பேசியிருக்காங்களா, எதை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத let's read the paragraph also and we'll analyze it here. And our first word is inoculated. இனோக் அப்படின்னா, இனோகுலேட்டடுங்கிற வேர்டோட ஒன் அண்ட் ஒன்லி மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனைஸ், ஒருத்தங்களை வந்து ஒரு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி விடுறது பை வேக்சினேஷன். வேக்சினேஷன் கொடுத்து அவங்களோட இம்யூனிட்டி, அதாவது டிசீஸ்க்கு எதிராகவோ ஃபைட் பண்ணுறதுக்கும் தே ஆர் ஜஸ்ட் கிவிங் சம் இம்யூனிட்டி பவர் ஹியர். அந்த இம்யூனிட்டின்னு சொல்லலாம், அல்லது வேக்சினேட்டட் அப்படின்னும் சொல்லலாம். Both gives a similar meaning, which is called as inoculated. Okay, inoculated is nothing but giving a vaccine, antibiotic kudukra madri. Okay, antibiotic kuduthu avangala immunize pandrathu will be called as inoculated. And next word, reach out. ரீச் அவுட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்குது அப்படின்னா, ஐ ஸ்ட்ரெச் டு எஸ்டாப்ளிஷ் இட். அதாவது என்னன்னா, நான் ரீச் அவுட் பண்ணுவேன், இந்த இடத்துக்கு நான் போய் அந்த 10 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த புதையலையோ ஆர் வாட் எவர் ஐ வாண்ட் டேக் இட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டேக் இட் அப், அதை தான் வந்து எஸ்டாப்ளிஷ், அதை முழுக்க தானே ஆக்கிரமிச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் ரீச் அவுட். ஐ எம் ட்ரைங் டு ரீச் அவுட் த சொல்யூஷன் அப்படின்னா என்ன, ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன், அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சொல்யூஷனை கெட் பண்ணணும் நானே அப்படின்னு சொல்றது தான் ரீச் அவுட்ங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட், அப்டிக். அப்டிக் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லைக் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஹான்ஸ் அப்படின்றது கிடையாது. என்ஹான்ஸ் அப்படிங்கிறது ஆர் எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா என்னன்னா டபுள் த பவர். அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்படிங்கிறத விட பவரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பவர் டைப்பில் இன்க்ரீஸ் ஆகுது, லைக் வந்து 2 பவர் 5 6 இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பவர் ஃபார்மேட்டில் இன்க்ரீஸ் ஆகிறது தான் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர் இன்க்ரீஸ். ஆனால் இந்த இடத்துல அப்டிக் அப்படிங்கிறது ஒரு மைன்யூட், ஸ்மால் இன்க்ரீஸ், ரொம்ப ஹை லெவலாக இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் அப்டிக். Okay, so uptick is nothing but a small increase. Just say that it is a small increase here.
And coming with the word next word preparator, it is not preparator கிடையாது, perpetrator அப்படின்னு சொல்லுங்க. perpetrator அப்படிங்கிறது யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா who carries out harm or immoral, யார் வந்து லைக் வந்து ஒரு எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நான் எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஹார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள தான் perpetrated அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் வி கைஸ் நோ what here. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் இன் டுகெதரில் இருக்காங்க இல்லையா, அவங்க விருப்பத்தோட லைக் அவங்க விருப்பத்தோட எது இருந்தாலும் that will not be considered as a rape case அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ரைட்? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் that person will not be called as a perpetrator, which means he does not carries out harm or immoral, he is doing the moral activity அப்படிங்கிற மாதிரி தான் they are saying, because it was happened with opposite persons பெர்மிஷன் அப்படின்னு தான். ஸோ ஃபால்ஸாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து பர்சன் இஸ் ஆல்சோ அக்செப்டிங் அண்ட் டூயிங் இட் அப்படின்னு வந்தால் those person is not a harmful one அப்படின்னு சொல்கிறாங்க. That's what perpetrator is nothing but who carries out harm or immoral activities. அது கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த கேஸில் வந்து he is a perpetrator of this case அப்படின்னு சொன்னாங்கன்னா he is a person who carried that harm, இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் perpetrator. இது எஸ்பெஷலி ஜுடிஷியல் வேர்ட், ஜுடிஷியல் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஸோ ஜுடிஷியலுக்கு சில டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, டிசீஸ் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அதுக்கு சர்டைன் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெக்னிக்கலில் perpetrated அப்படிங்கிற வேர்ட் ஜுடிஷியல் வேர்ட். அண்ட் கம்மிங் வித் த நெக்ஸ்ட் ஒன் மிசோகைனி, இதில் ரூட் வேர்டு இருக்குது. நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் த வேர்ட் மிசோ அண்ட் ஐ ஹாவ் ஒன் மோர் வேர்ட் கைனி. கைன் அப்படிங்கிறது எப்போவுமே ஃபீமேலை இண்டிகேட் பண்ணும், ஃபீமேல் or we can say women, விமனையும் இண்டிகேட் பண்ணும். ஹியர் மிசோ அப்படின்னா என்னன்னா it is nothing but hate, மிசோ is nothing but hate. அப்போ இப்போ வந்து கைன் அப்படிங்கிற வேர்டில் we can say like it means it is nothing but women அப்படின்னு சொல்லியாச்சு. மிசோகைனஸ்ட் அப்படின்னா என்ன, a person who does not like women அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, hater of women, யாருக்கு அந்த விமனை பிடிக்காது, விமன்னாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்கள தான் மிசோகைனி அப்படின்னு சொல்லுவாங்க. and that is what hater of women becomes the right answer here. Okay, misogyny அப்படின்ற போதே we have many words over here like gynecologist அப்படின்னு சொல்லுவாங்க, who is specialist in women disease or women care அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி we have like misogynist அப்படிங்கிற மாதிரி we have too many words based on the word gyne alone here. gyne அப்படிங்கிற ரூட் வேர்டை மட்டும் எடுத்தீங்கனாலே மினிமம் 10 to 15 வேர்ட்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ கெஸ் ஆல் த 10 to 15 வேர்ட்ஸ். ஏன்னா இந்த வேர்ட் வந்து உங்களோட எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ் ஹியர். உங்களோட எஸ்எஸ்சி பேப்பருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ டோன்ட் மிஸ் இட். மிசோகைனி அப்படிங்கிற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட். இப்போ கைன் அப்படிங்கிற ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரூட் வேர்ட்ஸ்க்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதில் சிம்பிளாக ஐ ஹாவ் ஜஸ்ட் சே த வேர்ட் லைக் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுவே வந்து கைனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் கைனிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா விமனிஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஹோலோகைனிக், கைனமோலிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைனத்தரஸ் அப்படின்னு சொல்கிறது, கைனார்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா கைன் ஆர்கி, ஆர்கி அப்படிங்கிறது we know like ரூலிங், அதாவது ரூலர் will be a women, women வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. நாட் ஹரிஷ், நாட் லைக் தட் ஹியர். கர்ப்பப்பை டாக்டர்னு கிடையாது, விமன் ஸ்பெஷலிஸ்ட். விமனோட டிசீசஸ், விமனோட எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமான டிசீஸை வந்து கிளியராக சொல்கிறவங்க தான் கைனகாலஜிஸ்ட். அண்ட் கம்மிங் வித் த நெக்ஸ்ட் ஒன் பேட்ரியார்கல். பேட்ரியார்கல் அப்படிங்கிறது பேட்ரி, இதே மாதிரி இப்போ கைன் எப்படி வந்து விமன் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி பேட்ரி அப்படின்னு சொல்கிறது will indicate men. இன்னொன்று இருக்கு மேட்ரி சொல்லுவாங்க, மேட்ரி will indicate women here. அண்ட் பேரி அப்படின்னு சொன்னாங்கன்னா both men and women, அதாவது parents.
All these words is also root word, which is important for your SSC examinations. Here root anala note பண்ணிக்கோங்க. See here, patry, arkal. நான் இப்பதான் சொன்ன arki அப்படிங்கிறது ஒரு power அல்லது ஒரு power, especially power here. So patry na men, patriarchal அப்படின்றது men hold the power. ஸோ இந்த இடத்துல மென் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பவர்ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பேட்ரியார்க்கல் அப்படிங்கிற வேர்ட். அண்ட் கம்மிங் வித் த நெக்ஸ்ட் ஒன், prescient. Prescient is nothing but prophetic. அதாவது என்னன்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, prediction, predicting the future அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, that is what, or we can say like forecast or foretell will be the right answer for this particular word here. Okay, and now coming with our next word. Patry means porali. No, பேட்ரி அப்படிங்கிறது போராளி அப்படின்னு மட்டும் நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பேட்ரி will be related to father or men தான் சொல்ல முடியும். it is not போராளிகள் அப்படின்னு கண்டிப்பா இதுல சொல்ல முடியாது. there are different meanings for that here. okay, so prescient அப்படிங்கிறது prescient. என்ன சொல்லணும் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூட் வேர்டு இதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இதனோட ரூட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நோட் பண்ணுங்க. we have prescient அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே வந்து omniscient அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் omni அப்படின்னா என்னன்னா ஆல், எவ்ரிவேர். ப்ரீங்கிறது ஃப்ரண்ட், இன் ஃப்ரண்ட், அதாவது முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு சொல்றது. ஸோ சியன்ட் அப்படிங்கிறது ஆல் பவர் ஆர் ஆல், not all power, it means omnipotent, right? All knowledge. Scient will be related to knowledge. So here prescient அப்படின்னா என்ன, முன்கூட்டியே இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு knowledge அப்படிங்கிறத தான் they are saying by the word prescient here. So omniscient, பவருக்கு வந்து we have to use a word like omnipotent சொல்லுவாங்க. Okay, omnipotent, who have all the potential, all the power அப்படின்னு சொல்றது. Okay, the meaning of gynophobia, fear of women. Phobia na fearness. So gyne அப்படிங்கிறது we can say female, so probably fear of women அப்படின்னு சொல்லலாம். Sure Harish, கண்டிப்பா இதனோட PDF I'll be uploading, don't worry here. Okay, coming with the next word. அடுத்த word என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hastily. haste அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த haste அப்படிங்கிற வேர்ட்லயே we can just say here it means quick or speed, ramp up அப்படின்னும் சொல்லலாம். ramp up, speed up, ரொம்பவும் குவிக்கா ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் hastily அப்படிங்கிற வேர்டோட one and only meaning here. And coming to the next word, deceptive. Deceptive அப்படிங்கிற வேர்டுக்கு we can have only meaning for that here, which is like ஒரு விதமான misleading actions here. misleading, ஒரு தப்பான பாதையை காமிச்சு விடுறது அல்லது அவங்கள வந்து கரெக்டான பாதையில கொண்டு போறது கிடையாது. they are just deceptive, that is what they are, misleading the person அப்படின்னு சொல்லலாம். or ambiguous, தனக்கு மட்டுமே அது சொந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறத தான் வந்து டிசெப்டிவ்னு சொல்லலாம். ஸோ தான் யாருங்கிறத கரெக்டாக காட்டாம லைக் மிஸ்லீட் பண்ணுறது, மிஸ்லீடிங் ஆர் லைக் ஹைடிங், தன்னோட ஒரிஜினாலிட்டியை ஹைட் பண்ணி வேற ஒருத்தங்க மாதிரி ஆக்ட் பண்ணுறதை தான் they used to say by the word deceptive. And coming with the next word, clear the decks. clear the decks is an important phrase here. clear the decks அப்படின்னா என்னன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா ஹிண்டர், எல்லா தடுக்கிற ப்ராப்ளம், தடுப்பு சுவர் எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இட் ஹேஸ் டு பி வெரி கிளியர், நம்ம ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் கிளியர் த டெக்ஸ். ஸோ இஃப் ஐ ஹாவ் மெனி ஹர்டல்ஸ் ஹியர், நிறைய ஹிண்ட்ரிங் இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஆக்சுவலி லெட் மீ டேக் த பெஸ்ட் ஒன், கேர்ள்ஸ் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் இட் ஹியர். இப்போ கேர்ள்ஸ் வந்து வெளியே போகணும் வரணும் அப்படின்னா இன்னும் நிறைய வீடியல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, வி ஹாவ் மெனி ஹர்டல்ஸ் ஓவர் ஹியர். ஸோ அந்த ஹர்டல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாதான் வி கேன் வாக் த்ரூ இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
That is what? Clear the decks அப்படிங்கிறது தான் right answer. Which means clear the hinder, clear the obstacles, whatever I'm having it here. Okay, that's a right answer for this one. And coming with the last and final word of the session here, embraces. Embraces அப்படின்னா ஒரு விதமான ஒரு பதட்டம் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விதமான பதட்டமோ உருவாக்குறது. பதட்டம் அப்படிங்கிறத விட அவங்கள திடீர்னு ஷாக்கிங் எக்ஸ்பிரஷன், ஷாக்கிங் இம்ப்ரெஷன் கொடுக்கறது தான் எம்ப்ரேஸ். திடீர்னு வந்து கையை வந்து யாராவது ஹோல்ட் பண்ணுறாங்க, ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட் வந்து they'll get embraced with that here. ஒரு ஷாக்கிங், அந்த சின்ன ஷாக், அந்த சின்ன மைன்யூட் பார்ட்டை தான் வந்து they used to say by the word embrace. Okay, and even we have one more word also here, inevitable அப்படினு சொல்லுவாங்க. Inevitable is nothing but unavoidable. Just remember this word also. இதுவும் இன்னைக்கு ரொம்ப repeated wordல இருக்கு, but இந்த revision wordல add பண்ணாம விட்டுட்டேன். Okay, unavoidable, it means inevitable will be the right answer here. I hope இன்னைக்கு பார்த்த எல்லா wordsமே ஒரு அளவுக்கு clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். You'll be very clear about these words, I hope so here. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட குரூப்ல கண்டிப்பா இந்த பிடிஎஃப் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். Make it, read it all the words here. ரெகுலரா எல்லா வேர்ட்ஸையும் ரீட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த செஷன்ல உங்களால வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணவும் முடியும். ஓகே, so let's move on with our reading part today here. So reading part போறதுக்கு முன்னாடி I'll be suggesting you உங்களுக்கான TNPSC group 4க்கான next batch has been started. என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா March 22nd ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. Timing is going to be 10 AM to 2 PM here. அதே மாதிரி we guys are having SSC target batch. SSC target batch is for SSC CGL, CHSL and your MTS. 3 exams-க்கும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி from like easy to difficult. நம்மளோட லெவல் வந்து ஈஸில இருந்து ஹார்ட் அப்படின்ற மாதிரி we have made the question papers, questions also to be ready for you guys here. So நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த பேட்ச்ல. If you guys are willing to join with that batches here, என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சும் வந்து பாத்தீங்கன்னா will be getting started from March 22nd it seems here. But I'm not sure, I forgot the date alone. Date மட்டும் check பண்ணிக்கோங்க. SSC ஓட செஷனும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. Be ready for the session and use my code Y205. இன்னையோட ஆஃபரை வந்து கெட் பண்ணிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சுபஸ்ரீ அக்செப்ட் எப்படி வருது மேம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு எம்ப்ரேஸ் சிச்சுவேஷன், அந்த ஒரு செகண்ட் ஷாக்கிங் தான், பட் லேட்டர் தேல் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்செப்டிங் அப்படிங்கிறது they are saying in that word here, that's it. ஓகே, அதாவது இதில் சொல்லணும்னா ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப டைட்டாக ஒருத்தவங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது, அதாவது அக்செப்ட் பண்ணுறது, அவங்கள நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது. அது ஆப்போசிட் பர்சன் வச்சு சொல்லும் போது will take the word accept. Fine. Now coming with the next one, your reading part here, sustaining the drive. அதாவது இப்போதைக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளமை சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. enthusiasm, happiness, எதுக்காக? for vaccination must be sustained enough for people to turn up for both shots here. So ரெண்டு ஷாட்லேயுமே வந்து, அதாவது phase 1 phase 2 ரெண்டு ஷாட்லேயுமே வந்து அவங்க வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்கு, whether they are up to the mark அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த up to the markல இருந்தாங்கன்னா definitely it is very very happy for the vaccination அப்படின்னு சொல்றாங்க. So that's what the meaning here. இந்த இடத்துல must be sustained will be the verb and we have the enthusiasm as your subject here. The next one, 3 days into the second phase of vaccination drive. 3 நாட்கள் உங்களுக்கு கொண்டு போயிருக்காங்க. There appears, thereங்கிறது வந்து subject, appears is verb. To be palpable enthusiasm among senior citizens, the focus of the exercise. Palpable, இப்பதான் இந்த வேர்டோட மீனிங் எல்லாமே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா. What was the meaning of the word palpable? Palpable situation, which means visible, அவங்களோட happiness, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் கூடைய கண்ணில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் visible. It is a clear visible enthusiasm among the senior citizens, the focus of the exercise. இதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ், தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, and coming with the next one,
about 8.4 lakh beneficiaries above 60 have been vaccinated so far here. அதாவது இந்த இடத்துல இது ஒரே வேர்டு above 60s அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. ஸோ about 8.4 lakh beneficiaries அப்படிங்கிறது subject and have been vaccinated அப்படிங்கிறது verb. So here 8.4 lakh அப்படிங்கிறதா subject and here remember so far அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. this is my timing. ஸோ இந்த வேர்டை வச்சு have been மட்டும்தான் வரணும், வேற வேர்பும் வரக்கூடாது. ஐ திங்க் டென்சஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கெட் ஆயிருக்கும். as have 1.4 lakh over 45 with comorbidities here. இதில் 8.4 lakh வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அதில் 1.4 lakh 1.04 lakh பீப்புளுக்கு வந்து அதுலேயும் ஓவர் 45 வந்து ஒரே டைமில் மல்டிபிள் டிசீசஸ் அதே பர்சனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. By comparison, when the first phase began, முதல் phase began ஆனும்போது எப்போ January 16 for healthcare workers, data as on January 18 showed that beneficiaries were inoculated. அதாவது first phase, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது second phase பற்றி தான். ஆனால் first phaseல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 16th வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி January 18 என்ன ஷோ பண்ணியிருக்கனா 3.8 lakh beneficiaries வந்து inoculate பண்ணியிருக்காங்க. அதாவது immunize or we can say here immunize அப்படிங்கிறத விட we can say like vaccinated. அவங்க எல்லாத்துக்குமே வந்து வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆஃப் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹியர். ஓகே, இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ ஹாவ் as I said this is your subject and this is going to be the verb. அது மட்டும் இல்லாமல் first phase becomes your subject, began அப்படிங்கிறது verb. Next one data is going to be the subject, showed becomes a verb in the statement. And last but not least வேறு என்ன கொடுத்துருக்காங்க here 3.8 lakh beneficiaries ங்கிறது subject, were inoculated ங்கிறது verb. ஓகே, இது எல்லாமே subject and verb in one statement here. இது எல்லாமே subject verb பொறுத்த வரைக்கும் singular subject must be followed by singular verb and plural subject must be followed by plural verb. இந்த condition apply ஆயிருக்கணும். பட் ஆனால் இங்கே எல்லாமே past tenseல இருக்கிறதுனால that is not a problem at all here. Okay, and coming with the next one, the early days of vaccination. early days of vaccination சொல்லியிருக்காங்க. days is our subject which is our plural. plural அப்படின்னு வரும்போது are outliers which means plural verb. to average experience, இவங்க எல்லாருமே வந்து வெளியில தான் நிற்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஆவரேஜாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காங்க. we didn't get the complete one here. well publicized shots of the prime minister, chief minister, health minister and other prominent public ministers, இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும் வரும்போது all the persons will be considered. well publicized shots, shots அப்படிங்கிறது இங்க more than one, so which is again your plural subject followed by plural verb. not always indicative of the overall public confidence in the vaccine. so இவங்க எல்லாருமே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாலும் இன்னும் மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வரல. confidence is not at received அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that's the meaning here. Similarly, அதே மாதிரி reports of technical glitches in registration and the inability to register do not reflect the fact that these aspects tend to smoothen out over time and people figure out what is optimal for them here. அதாவது இந்த மாதிரி சில டெக்னிக்கல் ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக யாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ண வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ் பிகம்ஸ் யுவர் சப்ஜெக்ட் அண்ட் டு நாட் ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிறது verb. ரிப்போர்ட்ஸ் டு நாட் ரெஃப்ளெக்ட் த ஃபேக்ட். என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணலை? இந்த ஆஸ்பெக்ட்ஸ், தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென் டு ஸ்மூத் ஃபுல் ஒன் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு okay guys, I hope so. The entire sentences, entire paragraph will be very clear for everyone here.
Okay guys, I hope so எல்லாமே clear-ஆ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். If any doubts or any queries you guys are having related to it, மறக்காம கீழே comment boxல comment பண்ணி விடுங்க. Or you can intimate me in the group also here. I'll help you out with that here. Okay? Thank you guys. Thank you for being online here. So மறக்காம ஒரு சின்ன like and do subscribe the channel and வீடியோவை மறக்காம எல்லாத்துக்கும் share பண்ணி விட்டுருங்க. Okay? Bye bye guys. Meet you in the next session here. Thank you.